ஹல்லேலூயா. நான் மற்ற மதங்களை ஏதோ குறை சொல்ல நான் இங்க வரல. நாம கிறிஸ்துவர்களாக பின்பற்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எப்படியாய் தேவ பக்தியிலும் தேவ பயத்தில் நம்ம வளர்க்கிறோம் என்பதை இந்த நாளில் நம்ம ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது தேவ ஜனங்களே. ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி. நல்லா கவனிக்கணும். அவர் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்கள் பிள்ளைகள் கேட்கறது மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை செய்யும்படி நீங்க என்ன பண்ணுங்க, கவனமா இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்றாங்க என்பதை நீங்க கவனமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் பிள்ளை கெட்டு போச்சு, என் பிள்ளை தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருச்சு, என் பிள்ளை நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கலங்கி கொண்டு கதறி கொண்டிருக்கிறதுக்கு நாம அவசியமான காரியங்களை செய்கிறதை மறந்து விட்டோம். இன்னைக்கு தேவ வார்த்தைகளில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய நேரில் பிசாசு சோதனைக்குள்ளாக கொண்டு போய் எப்படியாவது அவனை விழுங்கலாமோன்னு சொல்லி கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுக்குள்ளாக வளராத பிள்ளைகள் இன்னைக்கு சிதறுண்டு உலகத்தின் காரியத்தில் போதை பழக்க வழக்கங்களுக்கோ குடி பழக்க வழக்கங்களுக்கோ மற்ற எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறது, அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயாரோடு நான் பேசின காரியங்கள், அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், 12வது படிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இல்லைங்க, பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் ஸ்கூலில் சாராயம் குடிக்கும் போது மாட்டிருக்கிறாங்க. யாரு? பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் கூட இல்லை, பெண் பிள்ளைகள். இப்பேற்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் பிள்ளை என்ன செய்கிறது, என்ன பண்ணுது என்பதை நாம கவனிக்க வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். என் பிள்ளையை நீங்க கற்பனையின்படி நடத்தினீங்கன்னா, வார்த்தையின்படி நீங்க நடத்தினீங்கன்னா உன் பிள்ளை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுதா என்பதை நீங்கள் கவனமாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளை சொத்து பத்தோடு வாழா, நீ சொத்தை சேர்க்கலாம், சுகத்தை சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உன் பிள்ளை உயிரோடு இருக்கணும் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. உன் பிள்ளை எல்லா தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு சீக்கிரமா செத்து போச்சுன்னா அப்புறம் என் பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லி கதறி அழுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதற்கு மாறாக உங்க பிள்ளைகளை சத்திய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நீங்க அவங்களை கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும். ஹல்லேலூயா. அததான் வசனங்கள் நமக்கு இன்னைக்கு போதிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆரோக்கியமான காரியங்கள்